கூட்டு தொடர் வரிசைனாலே தெரியும், பொது வித்தியாசம் வந்து ஒன்று போல் இருக்கும். அப்போ இதை எப்படி எழுதலாம்னா 10 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 10 ஈக்குவல் டு 24 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இஜட் மைனஸ் 24. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு இதை எடுத்தால் நமக்கு ஒய்யோட மதிப்பு கிடச்சிருமா? ஒய் மைனஸ் 10 ஈக்குவல் டு 24 மைனஸ் ஒய். இப்போ ஒய்யை வந்து ஒரு சைடு கொண்டு போயிடலாம். இந்த மைனஸ் ஒய் ஈக்குவல் டு கங்கிட்டு வரும்போது ப்ளஸ் ஒய்யாக மாறும். ஒய் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 24. இந்த மைனஸ் 10 ஈக்குவல் டு கங்கிட்டு வரும்போது ப்ளஸ் 10 மாறும். 2y ஈக்குவல் டு 34. இப்போ ஒய் மட்டும் கண்டுபிடிக்கணும்னா அந்த ரெண்டு ஈக்குவல் டு கங்கிட்டு போகும்போது பெருக்கல்ல இருக்கிறது ஈக்குவல் டு கங்கிட்டு போகும்போது வகுத்தெல்லாம் மாறும். 34/2 அடிச்சோன்னா 1 2 2 மிச்சம் 1 7 2 14. ஒய் வந்து நமக்கு 17ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், ஒய் கிடச்சிருச்சு. எக்ஸை கண்டுபிடிச்சிடலாமா? 10 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 10. இதை எடுத்தோம்னா எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம். 10 மைனஸ் எக்ஸ், இந்த ஒய்க்கு பதிலாக 17 மைனஸ் 10. இப்போ பாருங்கள், 10 மைனஸ் எக்ஸ் 17 மைனஸ் 10னா நமக்கு 7ன்னு கிடைக்கும். அடுத்து இந்த 10 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது ப்ளஸ் வந்து மைனஸாக மாறும். மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 7 மைனஸ் 10. இப்போ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3ன்னு வரும். மைனஸ் மைனஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு 3ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், இந்த ரெண்டை எடுத்தால் இஜட்டோட மதிப்பு கண்டுபிடிச்சலாம். 24 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இஜட் மைனஸ் 24. ஒய்க்கு பதிலாக நம்ம 17 போடுவோமா? 24 மைனஸ் 17 ஈக்குவல் டு இஜட் மைனஸ் 24. 24லேருந்து 17 கழிக்கணும், 7ன்னு கிடைக்கும். 7 ஈக்குவல் டு இஜட் மைனஸ் 24. இந்த மைனஸ் 24 ஈக்குவல் டு கங்கிட்டு வரும்போது ப்ளஸில் மாறும். 7 ப்ளஸ் 24 ஈக்குவல் டு இஜட். இப்போ ரெண்டையும் கூட்டுனா நமக்கு 31ன்னு கிடைக்கும் இஜட்டோட மதிப்பு. அப்போ எக்ஸோட மதிப்பு 3, ஒய்யோட மதிப்பு 17, இஜட்டோட மதிப்பு 31.